ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு 18th of June 2026 இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் ஆர்டிக்கல் ஹெல்த் டேட்டா மஸ்ட் டிரைவ் ஆக்ஷன் நாட் ஜஸ்ட் ஹெட்லைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ கவர்மெண்ட் சைடு என்ன தப்பு இருக்குது அப்படின்றத கிரிட்டிசிசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், கிரிட்டிசிசம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம எக்ஸாமுக்கு நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த ஆர்டிக்கலில் அது ரெண்டையுமே கிரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் as well as கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு கிரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, ஸோ இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 9th of June 2026. ஸோ அதை நீங்கள் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 அண்ட் அதர் ஹெல்த் ரிலேட்டட் சர்வே டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு சர்வே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்காக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம்? எனி சர்வே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா டேட்டா வந்து கிடைக்கும். இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக தான் நம்ம சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். பட் இந்த டேட்டா வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த டேட்டா ரிலேட்டட் டு பப்ளிக் ஹெல்த்னு வச்சுக்கோங்க. பப்ளிக் ஹெல்த்தில் பாலிசி லெவலில் சில சேஞ்சஸை நம்ம எடுத்து நம்ம கண்ட்ரியில் ஒரு நல்ல அவுட்கம்மை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு சர்வேயோட பர்பஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கண்டக்ட் பண்ணுற சர்வேஸ் வந்து இன்ஸ்டெட் பப்ளிக் பாலிசி மூலியமாக ஒரு ரியல் அவுட்கம்மை நம்ம கண்ட்ரியில் கொண்டு வராமல் அதோட பர்பஸை விட்டு மாறி வேறு சில விஷயங்களுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லைனா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம இதை பார்க்குறோம். ஸோ அவுட்கம் வந்து பாலிசி லெவலில் ப்ரையாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த டேட்டாவை கவர்மெண்ட்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை காட்டுற ஒரு நம்பராக மட்டும்தான் எடுத்து காட்டுறாங்களே தவிர ரியலான பப்ளிக் அவுட்கம் வந்து வர்றதுக்கான வேலையை வந்து பண்ணுறதில்ல. அண்ட் அது போக இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணுற பீப்புளுக்கான இன்புட்டாகவும் இண்டஸ்ட்ரீஸ்க்கான மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் தான் இதை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுதா, சர்வே எடுத்து பாலிசி டிசிஷன் எடுத்து டிசைரபிள் அவுட்கம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட என்ன குறை இருக்கோ, ஆல்ரெடி நம்மளோட ஹெல்த் சிஸ்டமில் என்ன குறை இருக்கோ அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவுட்கம் வந்து கொண்டு வரணும். இன்ஸ்டெட் கவர்மெண்ட்டுக்கான அச்சீவ்மெண்ட்டாவோ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியாவோ பார்க்கறதுக்கு தான் இந்த சர்வே வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரியில் பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு மெயினாக ஒரு 3 சோர்ஸ்லேருந்து டேட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒன்று நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6, செகண்ட் NSO 80th ரவுண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் ஆன் ஹெல்த், அண்ட் தேர்டு நேஷனல் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் எஸ்டிமேட்ஸ் ஃபார் இந்தியா 2022-2023. இது மூணுமே வந்து நம்மளோட பாலிசி மேக்கிங் வந்து கைடு பண்ணணும். ஆனால் இதில் இந்த 2 சர்வேயோட டேட்டா எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் பெருசாக நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கறது கிடையாது நம்ம கண்ட்ரியில். பட் அதே பட்சத்தில் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன ஸ்டோரி நமக்கு தெரியுமோ அதை தான் திரும்ப அசெட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ அதில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸோட பர்டன் வந்து இந்தியாவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். அந்த இன்ஃபர்மேஷனை தான் திரும்ப கொடுக்குறாங்க. அண்ட் அது போக இதில் ரூலிங் கவர்மெண்ட் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சர்வே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற டேட்டா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. நம்ம எதை அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அதை விட்டுருங்க. என்ன குறை இருக்கோ, எதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலையோ, எதுலெல்லாம் நம்ம லேக் ஆகுறோமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுறது தான் இந்த சர்வேயோட பர்பஸ். இப்போ இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிற மாதிரி கோர் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது. பட் இந்த பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸாமில் கொடுக்க போகிறதுல இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இதை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெம்போரல் ப்ராப்ளம். அதாவது இப்போ இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே கலெக்ட் பண்ண டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 டைம் பீரியடில். பட் இது இப்போ நம்ம எப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஆல்மோஸ்ட் 2026 மிடில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இனிமே தான் இதில் வந்து பாலிசி மேக்கர்ஸ் வந்து இந்த டேட்டாவை பார்த்து அதுக்கடுத்து அவங்க வந்து இதில் பாலிசி மேக்கர்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் நடந்து அது அவுட்கம்மாக டேர்ன் ஆகிறதுக்குள்ள 5-6 வருஷம் ஆகிடும். இந்த டேட்டா கலெக்ட் பண்ணதுலேருந்து 5-6 வருஷம் ஆகிடும். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஓல்டு டேட்டாவை கன்சிடர் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இது போக இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டாவை தான் அகடமிக் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அகடமிக் ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து இந்த சர்வேயோட ரா டேட்டா வந்து இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, லேட்டராக தான் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப அதுவுமே 5-6 வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அப்போ நீங்கள் கிரிட்டிக்கல், அதாவது இப்போ ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் வந்து நம்மளோட பப்ளிக் ஹெல்த்தை வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு இன்புட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்புட்டுமே அவுடேட்டடாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் அவுட்கமாக
டர்ன் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு சொல்யூஷனை வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மற்ற பெர்ஸ்பெக்டிவ்லாம் நமக்கு பெருசாக தேவையில்ல. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட், அதாவது பப்ளிக் ஹெல்த் அவுட்கம்ஸ். இந்த அவுட்கம்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், அதை எப்படி ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம மாற்றினா தான் நம்மளுக்கு பப்ளிக் ஹெல்த் அவுட்கம்மை வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியும். ஏன்னா பப்ளிக் ஹெல்த் அவுட்கம்மை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டாக நம்ம ஜிடிபியிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் ஹெல்த்துக்குன்னு நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் கவர்மெண்ட் அதிகமாக அலோகேட் பண்ணாலுமே உங்கள் கையில் டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்பரான டேட்டா இல்லை அப்படின்னா ஹெல்த் அவுட்கம்மை கொண்டு வர்றது கஷ்டமாயிடும். அப்போ அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து இந்த ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்ஷன் நோட். அதாவது கவர்மெண்ட்டும் இண்டிபெண்ட் அகடமிக்ஸும் ஜாயிண்டாக சேர்ந்து ஒரு 30 to 45 டேஸ்க்குள்ள, அதாவது டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, 30 to 40 டேஸ்க்குள்ள இந்த டேட்டாவில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆக்ஷன் நோட் மூலியமா அத்தாரிட்டிக்கு வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து என்ன குறை இருக்குது பப்ளிக் ஹெல்த் அவுட்கம்ஸில் கொண்டு வர்றதுக்கு அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் மீடியாலாம் அதில் ஆக்ஷன் நோட்டை பேஸ் வச்சு டிபேட் பண்ணுவாங்க. ஸோ பாலிசி அவுட்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டேட் லெவல் ரிவ்யூஸ். சும்மா வந்து இந்த கவர்மெண்ட் மீட்டிங்கை வந்து வெறும் செரமோனியல் ஈவெண்ட்ஸாக மட்டும் நம்ம நடத்தாமல் அது வந்து ஒரு ஒர்க்கிங் செஷனாக, அதாவது எங்கெல்லாம் நமக்கு வந்து ஹெல்த், ஃபினான்ஸ் அண்டு அதர் ஆஸ்பெக்ட்ஸில் குறை இருக்கோ அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இது அமையும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அண்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு யூனிஃபைடான டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து தேவை. அதாவது HMIS, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு யூனிஃபைட் டேட்டா பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா பாலிசி மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் இருப்பாங்க, லோக்கல் லெவலில் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு டேட்டா வந்து ஆக்சஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஆக்சஸ் இருந்தால் தான் பாலிசி மேக்கிங் வந்து ஃப்ராக்மெண்டடாக இருக்காது. ஃப்ராக்மெண்டட்னா தனித்தனியாக இருக்காது. அதை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து ரா டேட்டாவை வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும், டிலே பண்ண முடியாது. ஸோ அது மூலியமா இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு ரேபிட்டா, அதாவது வேகமாக, ஸோ ரியல் டைம் அனாலிசிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரிவன் பட்ஜெட்ரி அலோகேஷன். இப்போ நமக்கு இந்த ஹெல்த் சர்வேலேருந்து ஒரு டேட்டா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன ஃபர்ஸ்ட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறீங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தேவையான ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சப்ளை அங்கே இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்களை போய் நீங்கள் வெளியே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறீங்களே, அதுதான் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த டேட்டா வந்து பப்ளிக் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸில் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத காட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபினான்ஸை, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபினான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பர்டிகுலர் ட்ரக்குக்கு அந்த ட்ரக்கை வந்து ப்ரொக்யூர் பண்ணி வாங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வைக்கிறதுக்கு. ஏன்னா ஸோ இந்த மாதிரி டேட்டா ட்ரிவன் பட்ஜெட்ரி அலோகேஷனை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஒரு 5 பாயிண்ட் சொல்யூஷன் வந்து எடுத்து வச்சிட்டிங்களா, உங்களுக்கு சேலஞ்சஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சேலஞ்சஸ் இதுதான். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை நீங்கள் சேலஞ்சாக எப்போவுமே ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ரியல் சேலஞ்ச் என்ன அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இவ்வளோ தான் உங்களோட ஆன்சர் இருக்க போகுது. இப்போ இதுலேயே வந்து இந்த சேலஞ்சஸ்லேயே இன்னொரு சேலஞ்சும் இருக்குது, இந்த ஆர்டிக்கிள்லேயே கொடுத்தது. அது என்னென்னா இந்த ப்ரைவேட் மார்க்கெட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆக்டிவாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ஸு, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரேபிட்டாக இருக்குது. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸை காட்டிலும் இனிஷியேட்டிவ்ஸை காட்டிலும் அவங்க முன்னேறினாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு 5 பாயிண்ட் தான் உங்களோட ஆன்சரில், சொல்யூஷனாக ஒரு 5 பாயிண்ட் தான், அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல், ஸ்டெப் ஃபார்வர்ட், த டாப் கோர்ட் ஹேஸ் கிவன் அன் எக்கனாமிக் வேல்யூ டு அன்பெய்ட் டொமஸ்டிக் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதை வந்து நம்ம நியூஸ் ஆர்டிக்கலாக கவர் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷிஷு பால் அட் ஷிஸ்ராம் வெர்சஸ் சுர்ஜித், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. ஸோ இதில் 2001 வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் ட்ரிபியூனல் வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து போன அந்த விமனோட ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பன்சேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்து அதை ஹை கோர்ட்டில் அப்பீல் பண்ணி அதை
வந்து 2024ல் 8.43 லேக்கா காம்பன்சேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க. பட் அதுவும் எங்களுக்கு பத்தாது, இது வந்து ரியல் காம்பன்சேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதப்போ தான் இதை வந்து 62.78 லேக்கா ரிவிஷனை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் வர்றப்பே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், அந்த சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பெஞ்ச்மார்க்கை வந்து சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணியிருக்காங்க. அது விமனோட அன்பெய்டு டொமஸ்டிக் ஒர்க்குக்கான எக்கனாமிக் வேல்யூவை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு பெஞ்ச்மார்க் அது. இப்போ இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 62.78 லேக்கு. ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா ப்ராப்பரான ரெகக்னிஷன் அண்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் கோர்ட் வந்து அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா இதில் சும்மா கண்ணை மூடிட்டு வந்து ஜட்ஜஸ் வந்து இதை சொல்லிடல, இவ்வளோ அமௌண்ட்டை வந்து அவங்க முன்னாடி வந்து ஆப்ஷன் இருக்கும், இத்தனை அமௌண்ட்டு, அதில் ஒன்று அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா 2001 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ்லேயே வந்து பெஞ்ச்மார்க் வந்து அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் அப்படின்னா, மந்த்லி அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன விமென் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனை வந்து 3000 ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 3000 ருபீஸ் அப்படின்னா எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் இது 10% இன்க்ரீஸ், அதாவது காம்பவுண்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அன்ரீசனபிளான அன்ரியாலிஸ்டிக்கான அமௌண்ட், அதாவது ஒரு விமனோட கான்ட்ரிபியூஷனை இவ்வளோ கம்மியாலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு விமன் இவங்க ஹவுஸ் ஒர்க் பார்க்காம லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3000 தான் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்களா? கிடையாது. லேபர் மார்க்கெட்டில் இதுக்கு அதிகமாக அவங்க சம்பாதிப்பாங்க. அப்போது அந்த லேபர் ஃபோர்ஸ்க்குள்ளே அவங்க என்ட்ராகாமல் வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு பெய்டு பண்ணப்படுறது கிடையாது. அப்போ மார்க்கெட்டுக்கு அவங்க போனால் என்ன அமௌண்ட் கிடைக்குமோ அதை தான் நம்ம இங்கே வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா விமெனுக்கான அந்த ரோலுமே நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. அதை தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை 30,000 அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க. இது வந்து இனிமே பெஞ்ச் மார்க். இந்த மாதிரி கேசஸ், அதாவது ஆக்சிடென்ட் கேசஸாக இருக்கட்டும், இல்லை டிவோர்ஸ் கேசஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ்டு கேசஸாக இருக்கட்டும், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் மூலியமா வர்ற கேசஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இனிமேல் என்ன பண்ணுவாங்க, இந்த 30,000 தான் பேஸாக எடுத்துக்குவாங்க. இதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் இதை வந்து நம்ம லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அது போக நமக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ், இதுல இருந்து சில அதர் கொஸ்டின்ஸும் நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து நியூட்டர் ஜென்ரலா அப்படின்னு கேட்டா we don't know. ஏன்னா இது ஒரு மேல் ஹோம் மேக்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இது எதாவது அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா, அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரீசெண்ட் டைமில் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளோட ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப 25%க்கு கீழே இருந்தது. பட் ரூரல் விமன் அவங்களோட சொந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறத ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டாக ரெகக்னைஸ் பண்ண உடனே இந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து அரௌண்ட் 45%க்கு மேலே டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இதை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இன்ஃப்ளேட் பண்ணி காட்டுறதுக்காக இதை வந்து, அதாவது விமனோட டொமஸ்டிக் ஒர்க்கில் அவங்க ஃபார்மில் ஒர்க் பண்ணுறத கணக்கில் எடுத்தனால தான் இப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, இந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது அவங்களோட ஃபார்மில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, வீட்டு வேலையோட ஃபார்ம்லேயும் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அதுவும் இதில் இன்க்ளூடடான ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில். அப்போ உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளோட சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா விமன் அப்படின்றது வெளிப்படையாக கொடுத்துருக்கிற ஒரு டாபிக். இது வந்து வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி விமன். அப்போ அவங்களோட வல்னரபிலிட்டியில் ஒன் ஆஃப் த வல்னரபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வல்னரபிலிட்டி. அப்போ அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது பொட்டன்ஷியலான டாபிக். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக இதில் கொஸ்டின் கேட்கணும்னாலும் விமன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கான்செப்டை வந்து நீங்கள் உள்ளே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இட் இஸ் அப் டு யூ அண்ட் யோர் கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷனை நீங்கள் இதில் காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு எஜ் கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். வாட்டர் செக்யூரிட்டி இஸ் சென்ட்ரல் ஃபார் அ விக்சித் பாரத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்மளோட கண்ட்ரியில் வாட்டர் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு ஸோ என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றது இந்த ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து கன்சைஸாக நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ
இதிலேருந்து கொடுத்துருக்கிற டேட்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி சிஆர் பாட்டீல் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அஃபிஷியல் டேட்டாஸ்லாம் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் ஆன்சர், அதாவது மெயின்ஸ் ரைட்டிங்கில் ரெஃபர் பண்ணுறதுக்கு இல்லை பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கலோட ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் செக்யூரிட்டி, வாட்டர் அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்மளோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷிஃப்ட் ஆகிருக்கு இந்த ரூலிங் கவர்மெண்ட்டோட டேர்மில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா, இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்து ஃப்ராக்மெண்டடாக இருந்திருக்கு. ஒரு சென்ட்ரலாக கிடையாது, ஸ்டேட் டு சென்ட்ரல்னு மாறிடும், லோக்கல் லெவலில் மாறும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்மெண்டடாக தான் எஃபர்ட் எடுத்திருக்காங்க. பட் ரீசெண்ட் இயர்ஸில் இந்த எஃபர்ட்ஸை, வாட்டர் சேலஞ்சை அட்ரஸ் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட்ஸை வந்து ரீஇமேஜின் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்டரை வந்து ஷேர்டு நேஷனல் ப்ரையாரிட்டியாக ரீஇமேஜின் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு கனெக்டட் ஈகோ சிஸ்டமாக பார்க்குறாங்க. அப்போது இந்த மாதிரி நம்மளோட ஐடியா வந்து ஷிஃப்ட் ஆகிறப்போ நம்மளோட எஃபர்ட்லேயும் சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், ரிவர் கன்சர்வேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், வேஸ்ட் வாட்டர் ரீயூஸ், இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுலேயே புரிஞ்சிருக்கும், அதாவது வாட்டரை வந்து ப்ரையாரிட்டியாக எடுத்துகிட்டு இதை கனெக்டிவ் ஈகோ சிஸ்டமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த எஃபர்ட்ஸ்லேயே நமக்கு தெரிய வருது. ஏன்னா வெறும் வாட்டரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஷிஃப்ட்டில் கவர்மெண்ட் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் அண்ட் சானிடேஷனில் ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே ஹவுஸ் ஹோல்டுக்கான டேப் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை 17% 81% மாற்றிருக்காங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம், இந்த மிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு டேப் மூலியமாக க்ளீனான வாட்டரை வந்து கொடுக்கறதா இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இது ஆரம்பிக்கிறப்போ 17% இருந்தது. இப்போ நம்ம கண்ட்ரியோட ரூரல் ஹவுஸ் ஹோல்டோட 81% ஹவுஸ் ஹோல்டு வந்து கவர் ஆயிருக்கு. இப்போ என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 2028க்குள்ள 100% வந்து கொண்டு வந்துடணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்போ கிளீனான வாட்டர் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு கிடைக்கிறப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ப்ரீவியஸாக பப்ளிக் ஹெல்த் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெனி ஆஃப் தி இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வாட்டர் மூலியமா வாட்டர் பார்னாக தான் இருக்கும். அப்போ க்ளீன் வாட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறப்போ அதில் அவங்க ஹெல்த் வந்து பாதிக்கப்படுறது குறைஞ்சிச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் சைடும் அந்த ஹெல்த் பர்டன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்வச் பாரத் மிஷன். ஸோ இது இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டை பில்ட் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா, வெறும் டாய்லெட் மட்டும் கிடையாது, சஸ்டைனபிள் சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து ஸ்வச் பாரத் மிஷன் கிராமீன் 2.0 சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து அக்சசபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா. செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்க்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் ஜல் சஞ்சாய் ஜன் பாக்கிரதி இனிஷியேட்டிவ் 1.55 crore ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் as of May 31, 2026 டேட்டா படி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் இன்டர்லிங்கிங். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எண்பத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிற நிலைமையில கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரிடான பண்டில்கன் ரீஜனுக்கு வாட்டர் சப்ளை கொடுக்கறதுக்காக. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் கன்சர்வேஷன். ஸோ இது வந்து நமாமி கங்கை ப்ரோக்ராமுக்கு கீழே 4260 MLD சீவேஜ் ட்ரீட்டிங் கெப்பாசிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கு இல்லையா கங்கா வாட்டர்ல, ஸோ அது வந்து 26 TPDல இருந்து, அதாவது 2017ல இப்போ இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணனால 10.75 TPD 2024ல ஆயிருக்கு. இது வந்து அச்சீவ்மெண்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் செக்யூரிட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் நம்ம வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட குளோபல் ஷேர்டு பாப்புலேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து குளோபல் பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ 18%. ஸோ குளோபலோட 18% ஆஃப் த பாப்புலேஷன் குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸில் எவ்வளோ அக்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 4% தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன். அப்போ கவர்மெண்ட் வந்து ரைட்டான டைரக்ஷனில் வந்து போகிறாங்க. இட் இஸ் நாட் அ கிரிட்டிசிசம். ஸோ அச்சீவ்மெண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்ம கிரிட்டிக்கலாகவும் பார்க்கணும். வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படின்றது நமக்கு தெரியணும் வாட்டர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபியூச்சரில் ஆர்டிக்கல் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் ஃபியூ டேஸ்லேயே இந்த ஆர்டிக்கலை வந்து இதில் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவை கவுண்டர் பண்ணுற மாதிரி இன்னும் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்தாலும் வரலாம். ஸோ அப்போ நம்ம வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட்.